ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசித்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிற நேரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க இருக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இருந்து நிறைய ஆலோசனைகளை திருச்சபை பெற்றிருக்கிறது. விசுவாச பிள்ளைகளுக்கு தேவையான சமயத்திற்கு ஏற்ற ஆலோசனைகளை கூறுவதில் பரிசுத்த ஆவியானவர் அவர் அன்று மாத்திரமல்ல இந்த நாள் திருச்சபைகளுக்கும் அதை உபயோகமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. என கவலை இல்லாதவங்களை நாம் இந்த உலகத்தில் பார்ப்பது மிகவும் அரிது. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த கவலை என்ன செய்யலாம், இருக்கலாம். 3 நிலைகளிலே மனிதர்கள் இயற்கையாகவே கவலைப்படுகிறார்கள். ஒன்று, நடந்ததை நினச்சி என்ன செய்கிறாங்க, கவலைப்படுறாங்க. இன்னொன்று, நடந்துட்டு இருக்கிறத நினச்சி என்ன செய்கிறாங்க, கவலைப்படுறாங்க. இன்னொன்று, நடக்க போகிறத நினச்சி கவலைப்படுறாங்க. ஆனால் ஒரு நல்ல தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. நடந்தது நம்ம கையில் இல்லை, நடக்கிறது நம்ம கையில் இல்லை, நடக்க போகிறதும் நம்ம கையில் இல்லை. இது எல்லாம் யார் கையில் இருக்குது? அப்போ தேவனுக்கு தெரியாமல் எதுவுமே என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்காது. தேவன் அனுமதிக்காததும் என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்காது. இதை முதலாவது நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் சர்வ ஞானி, நம்முடைய தேவன் சர்வ வியாபி. அப்போ அவருக்கு தெரியாததும் எதுவும் இல்லை. அவர் பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே நம்மளை தொடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. எங்கும் அவர் நம்மை சுற்றி இருக்கிறார், எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறார். ஆனால் நம்மளெல்லாம் சுற்றி ஒரு பெரிய மதில் இருக்கிறது, ஒரு வேலி இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதனால் நடந்ததாக இருந்தாலும் சரி, நடந்து கொண்டு இருப்பதாக இருந்தாலும் சரி, நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணவே கூடாது. ஆனால் இந்த ஒரி இருப்பது சகஜம். கவலை வர்றதை யாராலும் நினைக்க முடியாது. ஆனால் கவலை வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால கவலையே வராது அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆனால் கவலைப்படாதீங்கன்னு தான் கர்த்தர் சொல்கிறார். அப்படி தானே? என் பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன வராது, கவலையே வராது அப்படி கர்த்தர் ஒரு நாளும் சொல்லலை. ஆனால் கவலை வரும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படி தான் சொல்கிறார். அப்போ நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். கவலையே வராதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையே இதாக தான் இருக்குது, ஒரே கவலையாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஏசுநாதரை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே ஒரு அக்கா கவலைப்பட்டாங்களாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்ட்டார். ஒரு காரியம் 2 காரியம் இல்லைம்மா. ஆமாம், ஏதோ மரியாள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலைங்கிற ஒரு காரியத்தை வச்சு நீ கவலைப்படலை. உன் ஹார்ட் ஃபுல் ஆஃப் சாரோஸ், உன் இருதயம் ஃபுல்லாக எது தான் இருக்குது, கவலை, துக்கம், வருத்தம், வேதனை, இதுதான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை நம்ம பைபிளில் படிக்கிறோம். அப்பவும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அப்போ நமக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் அவர் சொல்ல. பழைய ஏற்பாட்டிலையும் சங்கீதம் 55:22 சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் சொல்லிட்டார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். உங்கள் இருதயம் ஹெவி ஆகுது, பேர்டன் ஆகுது, உங்களால் அதை என்ன செய்ய முடியல, ஜீரணிக்க முடியல, தாங்க முடியல அப்படின்னா உடனே நீங்கள் என்ன செஞ்சிடணும், அதை கொண்டு வந்து இறக்கி வச்சிடணும். ஆண்டவன்ட்டு என்ன செஞ்சிடணும், இறக்கி வச்சிடணும். அதனால இயேசு வந்தோடனே கூப்பிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னால் நிம்மதியாக வாழ முடியலையே, இந்த கற்பனையை கை கொள்ள முடியலையே, இந்த வேதம் நியமித்த நியமங்களுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியலையேன்னு அன்னைக்கு யூதர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் அவங்களால என்ன செய்ய முடியல, கை கொள்ள முடியல. அதனால் அவர்கள் தங்களையே பாவிகளாக நினைத்து கொண்டிருந்தார். அப்போ பாவிகளாக இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எல்லோரும் ஏண்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னுடைய நுகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவாயும் மெதுவாயும் இருக்கும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதனால தான் ஆண்டவர் போதனை பண்ணும்போது சொல்கிறாரு, காக்காவை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை
கவனித்து பாருங்கள். அதனால் நாளைய தினத்துக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், அவர் சிறைச்சாலைக்குள்ளே இருந்துட்டு ஃப்ரீடமாக இருப்பாங்களே அவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆக்சுவலாக கவலைப்பட வேண்டிய ஆள் யார்? அவரு தான் கவலைப்படணும். நம்ம ஒரு தப்பும் பண்ணலை, நம்மளை பிடிச்சி எங்கே அடைச்சிட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. நம்ம சுவிசேஷத்தை தான் சொன்னோம், அதுக்கு போய் இப்படி பெரிய தேச துரோகி மாதிரி நம்மளை என்ன செய்கிறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்கன்னு அவர் கவலைப்படணும். ஐயோ நம்ம பாஸ்டர் பவுலை பிடிச்சி எங்கே போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டுட்டாங்களேன்னு விசுவாசிகள் என்ன செய்யணும், கவலைப்படணும். ஆனால் அவருக்கு தெரியும் விசுவாசிகள் கவலைப்படுவாங்கன்ட்டு. அல்லேலூயா. அதனால தான் அவர் ஒரே வார்த்தையில் எழுதிட்டார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை நினச்சி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கவலைப்படாமல் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்கன்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம கவலைப்படுறதை நியாயப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? ஐயா உங்களுக்கு என்ன, நீங்கள் கூட புரியாமல் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லிட்டுனா அதுக்கப்புறம் நோ அப்பீல். அல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த ஒன்றுக்குங்கிற அந்த இதில் எல்லாத்தையும் அது கொண்டு வந்துட்டு, வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டிங்களா கவலைப்படாது தான் பைபிள் சொல்லுது. பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டீங்களா கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது. வியாபாரத்தில் லாஸ் ஆகிட்டா கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது. நினச்ச வேலை கிடைக்கலையா கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. இன்னும் திருமணம் நடக்கலையா கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது. குழந்தை பாக்கியம் இல்லையா கவலைப்படாதீங்க தான் சொல்லுது. கணவர் இன்னும் ரசிக்கப்படலையா கவலைப்படாதீங்க தான் சொல்லுது. பிள்ளை சரியில்லையா கவலைப்படாதீங்க தான் சொல்லுது. ஐயா உடம்புல பலவீனம் வியாதி நாளுக்கு நாள் என்ன செய்யுது, அதிகரிச்சுட்டே போகுது, கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்லுது. அல்லேலூயா. பண தேவை ரொம்ப இருக்குது, கவலைப்படாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. சொந்தமாக குடியிருக்க வீடு இல்லை, கவலைப்படாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க, கவலைப்படாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. நம்பினவங்களாம் துரோகம் பண்ணிட்டாங்க, கவலைப்படாதீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆமென். ஒன்றுக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஏன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்குன்னா, நம்ம ஆட்கள் கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க, இதுக்கு கவலைப்பட வேண்டாம் ஆனால் இதுக்கு கவலைப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிரதானமானதுன்னு ஒரு லிஸ்ட் வைப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம கவலைப்பட்டுறக்கூடாது. அதனால தான் ஆவியானவர் ரொம்ப தெளிவாக பவுல் மூலமாக எழுதுகிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாது. இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் ஆண்டுடைய பிள்ளைகள் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கக்கூடாது. உங்கள் முகத்தை பார்க்கும்போது வாடி இருக்கக்கூடாது. உங்கள் முகம் உங்கள் துக்கத்தை என்ன செய்யக்கூடாது, ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் கவலையாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் ஆக்டிவிட்டி என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. நீங்கள் பேர்டனை இறக்கி வச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கிறத உங்கள் ஃபேஸ் காட்டணும். கர்த்தர்கிட்ட எல்லா பாரத்தையும் இறக்கி வச்ச ஒரு ஆளை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செய்யணும், கை நீட்டணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கு, ஆனால் அவங்கள பாரு எப்படி சந்தோஷமாக இருக்காங்க பாரு அப்படின்னு எல்லாருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்புல ஒரு வியாதி அதனுடைய தாக்கம் என்ன செஞ்சிட்ருக்கு, அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அல்லது வீட்டில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன செஞ்சிட்ருக்கு, பெருசாக போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு சம்பவம் நம்முடைய கட்டுக்கு அடங்காமல் என்ன செஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எப்படி இருக்க முடியாது, கவலைப்படாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ கவலைப்படுறத நம்ம வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறோம், ஒன்று அழுகிறோம், அல்லது நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் பார்த்து என்ன செய்கிறோம், நமக்கு உள்ள காரியத்தில் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அல்லேலூயா. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று என்ன செய்யுது, நடக்குது. ரைட். ஆனால் இப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அழுங்க வேண்டான்னு சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு செய்ய வேண்டிய ஒன்றை பைபிள் செய்ய சொல்லுது, அதை மட்டும் செய்யாமல் இருந்துடாதீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அது என்ன சொல்லுது, நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மேக் நோன் டு காட். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, என் பிரச்சனை என் மனைவிக்கு முதல்ல தெரிகிறதுக்கு முன்னாடி, என் பிள்ளைகளுக்கு முதல்ல தெரிய வர்றதுக்கு முன்பாக, என்னை அதிகமாக நேசிக்கிற என்னுடைய க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி, அல்லது நான் தெரிவிப்பதற்கு முன்பு நான் யார்கிட்ட தெரிவிச்சிடணும், கர்த்தர்கிட்ட தெரிவிச்சிடணும்.
நான் அப்படி கர்த்தர்கிட்ட தெரிவிச்சிட்டேன்னா இவங்கள்ட்ட நான் அதை என்ன செய்வேன், கன்வே பண்ணும்போது அவங்கள நான் தைரியப்படுத்துவேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? எனக்கு ஒரு பிரச்சனை, அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா என் மனைவியால் என்ன செய்ய முடியாது, அதை தாங்க முடியாது. அப்போ நான் சொன்னால் நான் பாரப்படுறதை காட்டிலும் அது பலவீனம் பண்ணோம், அது அதிகமாக பாரப்படும், அது அதிகமாக அழும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும், அதான உண்மை. ஆனால் இப்போ நான் இதை யார்கிட்ட சொல்லிட்டேன், நான் இதை ஆண்டோட்ட தெரியப்படுத்திட்டேன். அப்போ என் பாரம் என்ன செஞ்சிட்டு இறங்கிட்டு, என் இருதயம் இப்போ லகுவாயிட்டு, எனக்குள்ள இப்போ ஒரு தேவ சமாதானம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அது புத்தி கட்டாதது, வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு பீஸ் எனக்குள்ள என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இப்போ நான் இதை தெரியப்படுத்தும் போது அவள் அதிர்ச்சியான கூட நோ ப்ராப்ளம், நோ நீட் டு வரி, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இதை சொல்ல முடியும்? என்ன எல்லா காரியங்களுக்கும் ஒரு சாட்சியை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இப்போ பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருக்கிறார். என்னங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க? உங்களை நினச்சி நாங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ரீச்சிங்கில், உங்கள் டீச்சிங்கில், உங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கள் எப்படி அதை தாங்குவோம் அப்படின்னு பிலிப்பியர் சபை என்ன செய்யலாம், அவருக்கு ரிப்ளை கொடுக்கலாம். ஆனால் இவர் முதல்ல சிறைச்சாலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதை யார்கிட்ட சொல்லிட்டார்? கர்த்தரை சொல்லிட்டார். இந்த பவுல் சிறையிலிருந்து வெளியில் வரக்கூடாது என்பதற்காக சிலர் பொறாமைனாலும் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கட்டுகளை இன்னும் கூட்டுறதுக்கு, அவனுக்கு பெயிலே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பொறாமைனாலே அவன் செயல்பட்டு இருக்கான். ஆனால் இவங்க இவ்வளோ பேர் செயல்பட்டாலும் இவர் எப்படி தைரியமாக இருக்கிறாரு? சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தவர் தேவன். சீசர்கள் 2 தடவை உள்ளே இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு கதவு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, திறந்து விட்டுருக்கிறாரு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன நடந்திருக்கு? சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைஞ்சிருக்கு, கதவு திறந்திருக்கு, கட்டுகள். அப்போ பூட்டப்பட்ட கதவை திறக்கிறதுங்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவங்க அதிகாரிகள் வந்து தான் இவங்களை ரிலீஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு ஷேக் இந்த இடத்த ஒரு குலுக்கிட்டாருன்னா போதும், இந்த பூமியை ஒரு அசைச்சிட்டாருன்னா போதும், கட்டுகளை கலத்தி விட்டுட்டாருன்னா போதும், உடனே என்ன செஞ்சிடலாம், ரிலீஸ் ஆயிடலாம். ஸோ என் கட்டுகள் எனக்கு இப்போ என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. என்னுடைய சிறையிருப்பு எனக்கு என்ன கிடையாது. என்னைய பிடிச்சி அடித்து கட்டி வச்சிருக்கிறானே, இந்த காற்று புகாத சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறானே, இது எனக்கு ஒரு பாதிப்பே கிடையாது. இதை காட்டிலும் மோசமான ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தாலும் இதற்கு முன்பு அற்புதத்தின் மூலம் வெளிப்பட்ட தேவன் இதிலையும் வெளிப்படுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறாரு, நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சிருக்கிறாரு, பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுத்துருக்கிறாரு, அப்படி தானே? செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. இப்படி ஒரு தேவனை ஆராதிக்கும் போது ஒரு கட்டி வந்துட்டு ஒரு புண்ணு ஆற மாட்டேன்ட்டு, அல்லது இந்த பாயிண்ட் லெவல் என்ன செஞ்சுருக்கு, கூடியிருக்கு, இது எலும்பில் பாதிச்சுட்டு, இது நரம்பில் பாதிச்சுட்டு, இது கிட்னியில் பாதிச்சுட்டு, இது வயிறில் பாதிச்சுட்டு, இது முட்டில் பாதிச்சுட்டு, இது முதுகில் பாதிச்சுட்டுன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நான் மேக் நோன் டு காட். ஐ ஹாவ் டு மேக் நோன் டு காட். என் ப்ராப்ளத்தை நான் முதல்ல யார்கிட்ட தெரியப்படுத்தணும்? எப்படிப்பட்டவர் அவர்? இந்த மாதிரி அற்புதங்களெல்லாம் ஈஸியாக வார்த்தையால் செஞ்சவர். செத்து 4 நாள் அழுகிட்டு இருக்குன்னு சொன்ன சகோதரி கண்ணு முன்னாடி அவனுடைய சகோதரனை உயிரோடு கொண்டு வந்தவர். அப்போ கண்ணு முன்னாடி அழுகி கொண்டிருக்கிற சரீரத்தையும் ஆண்டவரால் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. யோபு சொல்கிறான், என் தோல் முதலானது அழுகி போனாலும் பரவாயில்லையா, என் சொந்த கண்ணால் அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்ணால் அல்ல, ஏன் சொந்த கண்ணால் பார்ப்பேன். என்ன, என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். இப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு முன்னிலைமையிலிருந்து பின்னிலைமையை சூப்பராக மாற்றினவரை நான் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது என் பிரச்சனையை நான் தெரியப்படுத்தும் போது எப்படி தெரியப்படுத்தினேன்? அவர் என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை அறிந்து, என்னை குணமாக்க வல்லவர் என்பதை அறிந்து, என்னை பலப்படுத்த வல்லவர் என்பதை அறிந்து, எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை அறிந்து, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து அவருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஆளை போய் நம்ம பார்க்குறோம், ஒரு ஸ்டேஷன் பண்ண ஒரு வக்கீலை போய் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்குற வக்கீல் எப்படி விவரமான ஆள், அவர் பேசி நம்மளை எப்படினாலும் என்ன செஞ்சிருவார், வெளியில் கொண்டு வந்து நம்பிக்கையில் தானே நம்ம அவரை போய் பார்க்குறோம், அவர்கிட்ட போய் நம்ம காரியத்தை சொல்கிறோம். அப்போ இதே மாதிரி தான் நம்ம தேவனிடத்தில் போகும்போது மனிதர்களால் கூடாததெல்லாம் இந்த தேவனால் கூடும், அதிகாரம் செய்ய முடியாததெல்லாம் இந்த ஆண்டவர் செய்வார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளெல்லாம் இந்த ஆண்டவர் செய்ய வல்லவர்.
மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்க வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்படலை, ரொம்ப கொடூரமான ஆள், கொஞ்சம் கூட காது கொடுத்து என்ன செய்ய மாட்டேன்றாரு, கேட்கவே மாட்டேன்றாரு. அவர் பண்ணுற செயல்கள் ஒவ்வொன்றும் நாளுக்கு நாள் என்ன செஞ்சுட்டே இருக்கு, அதிகரிச்சுட்டு தான் போதை தவிர குறைஞ்ச மாதிரி என்ன செய்யலை தெரில. ஏசுன்னு பேர் எடுத்தாலே டென்ஷன் ஆயிடுறாரு. பைபிள் எடுத்து அவர் முன்னாடி உட்கார்ந்தாலே என் முன்னாடி என்ன செய்யாத இருக்காத வந்துடாத, நான் நீ படிக்கிறத ஒன்றும் சொல்லலை, ஆனால் என் முன்னாடி படித்து என்ன செய்யாத வெறுப்பேத்தாதான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நான் என்ன செய்யட்டும்? அப்போ இந்த மனுஷனை நினச்ச எனக்கு கவலையாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது யதார்த்தம் தான். ஆனால் நீங்கள் இதை தெரியப்படுத்துகிற தேவன் யார் தெரியுமா? சவுல் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். இயேசுங்கிற பேரை காட்டால இரிட்டேட் ஆயிடுவான். ஏன்னா அவன் பரிசேயன். இயேசு ஒரு மனுஷன் அப்படின்னு தான் அவன் நம்பிட்டு இருந்தான். இயேசுவை கடவுள்னு சொன்னால் அவனால் அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது தேவ தூஷணம். அப்படிப்பட்டவன் கல்லெறிஞ்சு கொல்லப்பட கடவன். நியாயப்பிரமாணத்தின்படி அவனை கல்லை தூக்கி எறிஞ்சிடலாம். அதனால அவனுக்கு வைராக்கியம், தேவன் மேலே உள்ள வைராக்கியத்தில் இயேசுவை யார் பின்பற்றினார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் வெறுத்தான். வெறுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டான். அதுவும் கொடூரத்தின் உச்சம், கொலை கூட செஞ்சான். அதற்கு சாட்சி நாம்பா அப்படின்ட்டுலாம் நின்றுட்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தமஸ்கு வீதியில் குதிரையில் ஓட விட்டு கீழே கவிழ்த்தி ஒரு பெரிய வெளிச்சத்தில் அவனை சந்திச்சு, சவுலே சவுலேன்னு அவனை பேரை சொல்லி கூப்பிட்டவர்கிட்ட நான் என் புருஷன் பேரை சொல்கிறேன், என் பிள்ளை பேரை சொல்கிறேன், என் சகோதரன் பேரை சொல்கிறேன், என் சகோதரி பேரை சொல்கிறேன், என் பெற்றோர் பேரை சொல்கிறேன், என் தெரிஞ்ச நண்பன் பேரை நான் சொல்கிறேன், என் கூட படிக்கிற தோழி பேரை நான் சொல்கிறேன். அப்போ அந்த தேவனுக்கு அவங்க பேரை சொல்லி அவங்கள சந்திப்பது கூடாத காரியமா? இல்லவே இல்லை. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்பா. நீ நினச்சிட்டு இருக்க நீ பஞ்சு மத்தியில் மிதித்து மிதித்து ஓடி போயிட்டுருக்கேன்ட்டு, ஆனால் நீ மிதிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் எங்கே? மிதிக்க மட்டும் இல்லை, நீ உதைக்கிற. எப்படி ஓங்கி ஓங்கி முள்ளில் உதைச்சா எப்படி இருக்கும்? நீ அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கணும்னா நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீர் யாருன்னா, நீங்கள் சொல்லும்போது யாருன்னு கேட்காத ஆள் அதே வாய் திறந்து கேட்கும், ஆண்டவரே நீங்கள் யாரு? உண்மையிலே கடவுள்னு ஒரு ஆள் இருந்தா, அது இயேசுவா இருந்தா, என்கிட்ட வாங்க என்னை காப்பாத்துங்க சொல்ல வைப்பார். அப்படிப்பட்டவட்ட தான் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்துறீங்க, அப்படிப்பட்டவட்ட தான் உங்கள் காரியத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் ஒன்றுக்கும் கவலைப்படாம. பொருளாதாரத்தில் நெருக்கடி, பண தேவை, இப்போ இதை சமாளிக்க முடியாது, இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு எதுவும் சோர்ஸ் இல்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. 5 அப்போ 2 மீன் வச்சு 5000 புருஷர்களை போஷித்து 12 கூடைய மீதம் எடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டவர். வந்த அத்தனை பேரையும் திருப்தியாக அனுப்புனார். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்தால் நம்மளை அப்படி வெறுமையாக போக விடுவாரா? நெருக்கடியில் சிக்கி தவிக்க விடுவாரா? அந்த நெருக்கத்தை நீங்கள் முதல் யார்கிட்ட சொல்கிறீங்க? அவரை நீங்கள் புரிஞ்சு சொல்லணும். அவர் நெருக்கத்திலேருந்து உங்களை விடுவிக்கிறவர்னு நம்பி சொல்லணும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் இதில் ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. என்ன டிப்ஸ் தெரியுமா? நீங்கள் கடவுளுக்கு இதை தெரியப்படுத்தும் போது ஏதோ உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், அந்த ஜெபம் வேண்டுதல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை சொல்லிட்டு நன்றி சொல்லுங்கன்னு இருக்கு. என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரத்தோடு கூடிய அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இது தமிழில் தான் ஸ்தோத்திரம் இருக்கு, ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது? வித் தேங்க்ஸ் கிவிங்னு இருக்குது. அதை ரொம்ப அழகாக ஒரு தமிழ் மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றுக்காகவும் தேவனிடம் பிரார்த்தனை செய்து கேளுங்கள், நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. நன்றி எப்போ சொல்லுவோம்? வெரி குட். பொதுவாக நம்ம நன்றி எப்போ சொல்லுவோம்? நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சதுக்கப்புறம், பெற்றுக்கொண்ட பிறகு, நடந்ததுக்கப்புறம் தான் நன்றி சொல்லுவோம். அப்படி தானே? அதான வழக்கம். அப்போ இப்போ நீங்கள் தெரியப்படுத்துகிற ஆண்டவர் செய்வார்னு நம்பிக்கையோடு தான் இப்போ தெரியப்படுத்துகிறீங்க. அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு என்ன சொல்லலாம்? நீங்கள் செய்ததற்காக
நன்றி, நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி, நீங்கள் தந்ததற்காக நன்றி, நீங்கள் சுகமாக்கினதற்காக நன்றி, நீங்கள் ரட்சித்ததற்காக நன்றி, அற்புதம் செய்ததற்காக நன்றி, பதில் தந்ததற்காக நன்றி, என் ஜெபத்தை நீங்கள் கேட்டதற்காக நன்றி. இப்படி நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எப்போ ஆண்டவருக்கு முன்னாடி போனாலும் இந்த ஹார்ட் தேங்க்ஸ் கிவிங் மோடில் இருக்கணும். ஹல்லேலூயா. இது கிரம்பிளிங் மோடில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. முறுமுறுக்கிற மோடில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்ல தேங்க்ஸ் கிவிங் பண்ணுற ஒரு ஃபீல் நமக்குள்ளே எப்பவும் இருக்கணும். ஏன்னா என்னைக்காவது இந்த இயேசு வெட்கப்படுத்துவாரா? எங்கேயாவது நம்மளை கைவிடுவாரா? யார்கிட்டையாவது நம்மளை விட்டு கொடுப்பாரா? நம்மளை தலை குனிய ஆண்டவர் அனுமதிப்பாரா? ஐயோ இயேசுவே அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஏதாவது நடக்குமா? அப்படிலாம் ஒன்றும் ஆண்டவர் விட மாட்டார். அப்போ நம்ம தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஏன் கவலைப்படணும்? தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும்? தேங்க்ஸ் சொல்லவா வேண்டாமான்னு யார்ட்டையாவது ஏன் கேட்கணும்? நீங்களே வாங்க, உங்கள் காரியத்தெல்லாம் ஆண்டோட சொல்லுங்கள். நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் சொல்கிற ஆள் எப்படிப்பட்டவர்? ஏற்கனவே ஏகப்பட்ட சாட்சிகளை நமக்கு வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய அற்புதங்களை செஞ்சதெல்லாம் அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதை நல்லா வாசித்து தெரிஞ்சு அதுக்காக நல்லா நினைச்சிங்க. ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் உங்கள் ஜெபத்தை விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்திட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சதுக்காக உங்களுக்கு தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு மனசார என்ன செஞ்சுருங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் கவலைப்படுவோமா? நன்றி சொன்னதுக்கப்புறம் யோசிப்போமா? ஐயோ அவசரப்பட்டு நன்றி சொல்லிட்டோமோ அப்படி என்னைக்காவது யோசிப்போமா? அப்படி யோசிக்கிற ஆளா ஆண்டவர்? இப்போ நம்ம வேற ஒரு மனுஷன்னு கூட அவங்க நமக்கு செய்கிறேன்னு சொன்னாலும் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், நீங்கள் செய்கிறேன்னு சொன்னதுனால நீங்கள் செஞ்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு முன்னாடியே தேங்க்யூ சொல்லிவிட்டு அவர் போனவர் அப்படி மறந்துட்டார்னு வச்சுக்கோங்க. ஐயோ இந்த மனுஷன் செஞ்சிருவார் நம்பி நம்ம என்ன செஞ்சோம், தேங்க்ஸ்லாம் சொன்னோமே, ஆனால் இவர் செய்யாமல் என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரேன்னு ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிற மாதிரி இந்த ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது வருமா? வரவே வராது. நம்ம கூட மறந்துடுவோம், ஆனால் அவரும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ தெய்வ பிள்ளைகளே, அது நடந்ததானாலும் இருக்கட்டும், நடந்து கொண்டு இருக்கிறதுனால இருக்கட்டும், நடக்க போகிறதுனால இருக்கட்டும், கவலைப்படுறது நம்ம வேலையே கிடையாது. கவலைன்னு ஒன்று வந்துட்டுனா அடுத்த நிமிஷம் நம்ம செய்ய வேண்டியது அந்த ஜெபத்தை வேண்டுதலாக யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்தின உடனே என்ன சொல்லிடுங்க? தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ சொல்லிவிட்டு ஆமீன் போட்டு நீங்கள் எந்திங்க. பைபிள் சொல்லுது அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். சொத்து போச்சு, சுகம் போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க. ஆனால் சொல்கிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, தேங்க்யூ அப்படின்னு இருக்குதில்ல. ப்ரைஸ் காட் அப்படி இல்லை, தேங்க்யூ இருக்குது. ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்க நன்றி, எடுத்தீங்க நன்றின்றோம். எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை சொல்லும்போது? அது ரொம்ப அழுத்தமான ஒரு வார்த்தை தான். வேதனையில் வந்த நன்றி தான். ஆனால் அந்த வேதனையோடே அவன் காலம் முடிஞ்சுதா? இல்லை, முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தா. இழந்த எல்லாத்தையும் ஆண்டவர் 2 மடங்காக கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம், இப்போ நடந்து கொண்டு இருக்கலாம். அதெல்லாம் நினச்சி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட. ஃபெயிலியர் ஆகிட்டே, லாஸ் ஆகிட்டே அப்படின்லாம் நீங்கள் நினச்சி என்ன செய்யக்கூடாது, கவலையே படக்கூடாது. அது வந்துட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதில் பெருசாக ஆண்டவர் எதை நினச்சி போகிறாரு, செய்ய போகிறாரு. இதில் ஒரு ட்ராப் அவுட் ஆகிருக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் வேறு ஒரு வழி என்ன செய்ய போகிறாரு, திறக்க போகிறாரு. ஆமென் சொல்லுங்கள். நான் முயற்சி பண்ணேன், இந்த கதவை அடைக்கப்பட்டுட்டான், கர்த்தருக்கு நன்றி. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டோர் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஒரு புதிய வழியை கர்த்தர் எனக்காக என்ன செய்வார், திறப்பார். அல்லேலூயா. ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆகிட்டா, அல்லது ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டா, அதெல்லாம் நினச்சி நம்ம என்ன செய்ய வேண்டாம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என்னுடைய வருமானம்லாம் போச்சே, என்னுடைய அந்த ப்ராஃபிட்டெல்லாம் என்ன செஞ்சுட்டு நின்று போச்சே, நான் என்ன செய்ய? இல்லை இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இன்னொரு அக்ரிமெண்ட்டில் கர்த்தரால் தர முடியும், இன்னொரு டைஅப்பில் கர்த்தரால் தர முடியும், இன்னொரு பார்ட்னர்ஷிப்பில் கர்த்தரால் தர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னொரு ப்ராஜெக்டை கொடுத்து ஆண்டவரால் தர முடியும். அல்லேலூயா. நல்லா பேசி வந்தாங்களே, கடைசி நேரத்தில் இப்படி ட்ராப் அவுட் ஆகிட்டு, அதெல்லாம் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டுடைய அனுமதியின்றி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. ஆண்டுடைய நாலேஜுக்கு தெரியாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்காது. அதனால் இப்படி பேர்டன் ஆகிட்டோமா டக்குன்னு போவோம். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் போவோம், அந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட தெரியப்படுத்துவோம்.
ஏன்னா கர்த்தர்ட்ட அதற்கான தீர்வு இருக்குது, கர்த்தர்ட்ட அதற்கான பதில் இருக்குது. நம்ம இறக்கி வச்சுட்டு நன்றி சொல்லிட்டு வருவோம். கர்த்தர் செயல்படுவார், கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு சமாதானத்தை அவர் தந்து அப்படியே தொடர்ந்து முன்னேறி போகிறதுக்கான வழி என்ன செய்வார்? ஒரு நாள் நம்ம அழுகை நிறைந்த முகத்தோடோ, துக்கம் நிறைந்த முகத்தோடோ, கவலை நிறைந்த முகத்தோடோ மற்றவர்களுக்கு முன்பாக காணப்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தேவன் தந்த சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை வெளியே எல்லாருக்கும் முன்பாக காண்பிப்பார். கவலைப்படுவீங்களா? நன்மை அல்லேலூயா. ஏதாவது கவலைப்படுறதுக்குன்னு ஏதாவது முக்கியமானது ஏதாவது இருக்கா? ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்கள் லிஸ்ட்டில் எதுவுமே என்ன செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லியாச்சு? அவர் யார்? எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர், அவர் என்னுடைய பரிகாரி, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால் அந்த நம்பிக்கையோடு நான் அவர்கிட்ட தெரியப்படுத்தியிருக்கேன். அவர் செய்வார்னு விசுவாசத்தோடு நன்றி சொல்லியிருக்கேன். இன்மை கவலைக்கு என் வாழ்க்கையில் என்ன கிடையாது, இடமே கிடையாது. கவலை இல்லாமல் வாழ கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இப்போ ஒருவேளை நீங்கள் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் அதெல்லாம் இப்போ கர்த்தர்ட்ட சொல்லிடுங்க. ஆண்டவர், இதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா, இதை நினச்சாலும் எனக்கு மனசெல்லாம் அழுத்தமாயிருது, வருத்தமாயிருது, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, என்னை அறியாமலே என் தூக்கம் கெட்டு போயிடுது, என்னை அறியாமலே என் கண்ணெல்லாம் கலங்கிடுது, என்னை அறியாமலே ஒரு மாதிரி நான் நர்வஸ் ஆகிடுறேன், படபடப்பு எனக்கு வந்துடுது, என்னை அறியாமலே என் மைண்ட்லாம் பிளாங்க் ஆகிடுது. அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட நான் கொண்டு வரேன். இதுதான் காரணம், இதுதான்ப்பா, இந்த சூழ்நிலை தான்ப்பா, இந்த காரியம் தான்ப்பா. ஆமேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் எல்லாவற்றுக்கும் பதிலாக இருப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற நன்றிக்கு அவர் காரணராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் இனி கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. அப்படியே கவலைப்பட்டாலும் அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தும் ஆண்டவரே. அந்த கவலைக்கான காரியத்தில் நீங்கள் விடுதலை தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.